வின்னர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ் பாத்துருவோமா? போன வருஷம் வின்னர்ஸ் வந்து கேகேஆர், ரன்னர்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச். வின்னர்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். கேப்டனை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க, ஸ்ரேயாஸ் ஐயரை. எல்லாமே நல்லா எடுத்துட்டு கேப்டன் எடுக்க முடியாம போச்சு ஆமா. நமக்கு. ரஹானேட்ட கொடுத்துட்டாங்க. எனக்கு ரஹானேவே ஃபர்ஸ்ட் சாய்ஸாலாம் எடுக்கல. அது அவர் வந்து ரஹானே வந்து அன்சோல்ல இருந்து வந்து வந்து ஒரு எடுத்தது. படத்துல வடிவேல் வந்து என்ன உங்களோட சேர்த்துக்கிறியா அப்படின்னா சேர்த்துக்கிறோம், அப்ப நீதான் தலைவனா இருக்கணும் தலைவனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்ப ரஹானே வந்து கேப்டன் இல்லாட்டி அந்த லெவல்ஸ்லயே இருக்க முடியாது. இவங்க லெவல்ஸ் எப்படின்னா இப்ப டிகாக் வந்திருக்கிறாரு. டிகாக் அல்லது குர்பாஸ். குர்பாஸ் ஆல்ரெடி கேகேஆர் நல்லா பண்ணிருக்காரு. பட் டிகாக் வந்து வெளியே உட்கார வைக்க முடியாது. டிகாக் அண்ட் நரேன் தான் ஓபன் பண்ணுவோம். ரஹானே ஒன்டவங்க, வெங்கடேஷ் ஐயர் 4, ரிங்கு 5, ரசல் 6, ராமன்தீப் சிங் 7, 8 வந்து வருண் சக்கரவர்த்தி, 9 அர்ஷித் ராணா, 10 வந்து ஆண்ட்ரே நாக்கியா, 11 வந்து மாயங்க் மார்க்கண்டே அல்லது வைபவ் வரவரா. இம்பாக்ட் சப் வந்து அங்கிரீஷ் ரகுவன்ஷி போன தடவை நல்லா ஆடினாங்க சின்ன பையன். பேட்டிங்ல, பவுலிங்ல மாயங்க் மார்க்கண்டே வேணும்னா அல்லது வைபவ் வரவரா. போன தடவை ஸ்டாக் இருந்த இடத்துல வந்து இப்ப நாக்கியா வந்திருக்கிறாப்ல. ஸ்பென்சர் ஜான்சன் வேற எடுத்திருக்காங்க இல்ல, அதே லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலருக்கு. நாக்கியாக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா ஸ்பென்சர் ஜான்சன் போடலாம். பட் நாக்கியாக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஐபிஎல் ஆல்ரெடி. டெல்லி மேனேஜ்மெண்ட்டும் கேப்டனும் மாறி இருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மொயின் அலி, குர்பாஸ், ரஹ்மான் பவல், இவங்க 3 பேருமே நல்ல பிளேயர்ஸ். அதாவது மெயின் 11ல ஆட முடியாது. ஸ்போர்ட்ஸ்ல வர்றதுக்கு கஷ்டம். மொயின் அலி எல்லாம் வந்து எந்த டீமா இருந்தாலும் டைரக்ட் லெவல்ல வர மாதிரி ஒரு பிளேயர். ஈஸியா 2 ஓவர் போட்டா ஒரு 25-30 ரன் அடிச்சிடலாம். பட் மொயின் அலிக்கே கஷ்டம் தான் இங்க உள்ள வருது. ஏன்னா டீம் இப்படி இருக்குது. ரஹானே இந்த டீமை லீட் பண்றதுக்கான ப்ராப்பர் லீடர் தான். இப்ப ரஹானே எப்படி இந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னா, 2 சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்களா வெஸ்ட் இண்டீஸ் டீம். அது 10 சூப்பர் ஸ்டார். வீக்கஸ்ட் லிங்க் அந்த டீம்ல யாருன்னா டேரன் சமி தான். ஆனா அவன் கேப்டன்சினாலதான் ஜெயிக்கும். இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு ரஹானேயோட பொசிஷனும் பாத்தீங்கன்னா டேரன் சமி மாதிரி தான் இருக்கு. 10 பேரை கம்பேர் பண்ணி பெரிய பிளேயரா அப்படின்ற போது 2020 அப்படின்னும் போது கம்மி. ஆனா 10 பேரை மேனேஜ் பண்ற டீம். கண்டிப்பா ஐயருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ரஹானேக்கு அவர் சீனியாரிட்டிக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆமா. ரஹானே வந்து ஹிம்செல்ஃப் வந்து நல்லா ஃப்ரீ ஃப்ளோவா விளையாட ஆரம்பிச்சா ஆமா. ஆனா இந்த டீமுக்கு ரஹானே மாதிரி ஆங்கர் ரோல் ஆடுற பிளேயரும் தேவை. ஏன்னா இந்த டீம்ல எல்லாருமே அடிச்சு ஆடுற பிளேயர்ஸ், எல்லாருமே தட்டு போட்டுன்னு அடிக்கிறவங்க. சோ நம்பர் 3ல வந்து ஒரு ப்ராப்பரான பிளேயர், ஏதாவது விக்கெட் போனாலும் ஒரு சைடு தட்டி தட்டி ஆடுறதுக்கு. ரிங்கு வந்து ஒரு நல்ல சரியான சீசனுக்கு அப்புறம் லாஸ்ட் சீசன் சுமாரா இருந்துச்சு. இன்டர்நேஷனல்லயும் பெருசா இல்ல. சொல்ல போனா 16-17 ஓவருக்கு மேலதான் இதாகுது. இந்த சீசன் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா கொஞ்ச நாளாவே கொஞ்சம் அவுட் ஆஃப் டச்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பொட்டன்ஷியலான டீம், பிளே ஆஃப்ஸ் வர்றதுக்கு எல்லா சான்ஸ் இருக்கு. பட் கேப்டன்சியை பொறுத்து எப்படி இந்த டீமும் சரி, ஆர்சிபியும் சரி, டிசியும் சரி, டீம் நல்ல டீம். அவங்க எப்படி கேப்டன்சி பண்றாங்கிறத பொறுத்துதான் அந்த டீமோட மொமெண்டம், அந்த டீமோட ஜெல்லு, அது பொறுத்துதான் உள்ள வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். கேகேஆர் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ரன்னர்ஸ் பார்த்தலாம். எஸ்ஆர்ஹெச் வந்து ஆமா. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு 300 தட்டுருவாங்க. போன வருஷமே 280 வரைக்கும் வந்துட்டாங்க. டாப் ஹையஸ்ட் ஸ்கோர் 4 எடுத்தா அது 3 வந்து போன வருஷம் இவங்க அடிச்சது, எஸ்ஆர்ஹெச் அடிச்சது. பேட் கமின்ஸும் வந்தனால இப்ப நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேன், இது வந்து கண்டிப்பா பிளே ஆஃப் போற டீம் தான். டீம் எப்படி இருக்குன்னா, ஹெட் அபிஷேக் சர்மா ஓபன் பண்றாங்க. 1 டவுன் இஷான் கிஷன் பிராக்டிஸ் மேட்ச்ல எல்லாம் இப்ப பார்த்தா ஸ்கோர் கார்டெல்லாம் பார்த்தா அதாவது இஷான் கிஷானே ஆட் பண்ணது வந்து ஆல்ரெடி டாப் ஆர்டர் ஃபயரா இருக்கிற டாப் ஆர்டர்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபயர் தான். ஹெட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் டாப் 3. 4 வந்து நிதிஷ் ரெட்டி, 5th வந்து கிளாசன், 6th வந்து அபினவ் மனோகர், 7th வந்து கமின்ஸ். சோ டாப் 7 கமின்ஸே வந்து 20 பால்ல 50 அடிக்கிற ஆளு. அந்த மாதிரி பிளேயர் அன்னைக்கு மாட்டிச்சுன்னா அன்னைக்கு அடிச்சிருவாரு. ஆமா. நான் 8 வந்து யார் எடுத்திருக்கேன்னா, வியான் முல்டர்னு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன், யான்சனோட லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான் எடுத்திருக்காங்க ஆக்ஷன்ல. முல்டர் 6வதுலயே ஆடக்கூடிய பிளேயர் தான். அந்த அபினவ் மனோகர் பொசிஷன்ல முல்டர் ஆடக்கூடிய பிளேயர். கமின்ஸோட பெட்டர் பிளேயர் தான். ஆல்மோஸ்ட் ஜடேஜா மாதிரி, பட் பேஸ் இருக்கு. ஆமா. சோ 8 பேர் எங்க கொடுத்தாலும் பயப்படாம ஆடலாம். ஃபர்ஸ்ட் 5 பேரே 20 ஓவர் ஆடினானுங்கன்னா 300 அடிச்சிருவானுங்க எல்லாமே. 9, 10, 11 யாருன்னு பார்த்தா ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர், முகமது ஷமி. ஹர்ஷல் பட்டேல் குறைஞ்சது 20 விக்கெட், எக்கனாமி 30க்கு மேல போனாலும்
20 விக்கெட். ஷமி வந்து ஐபிஎல்ல பெருசா இது பண்ணனாடி குரூஷியல் மேட்சஸ் 1-2 மேட்சஸ்ல முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. ராகுல் சஹர் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் 2-3 மேட்ச். சோ சரியான டீம் இது. கமின்ஸோட லீடர்ஷிப் வேற இப்போ இதுல இல்லாம வந்திருக்கிறான். நான் இல்லாம தானடா கப் அடிச்சிட்டீங்க, நான் வந்திருந்தா கப் அடிச்சிருப்பீங்களா ஆமா. இல்ல கமிங்ஸ் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கான். ஸோ நல்ல மைண்ட் செட்ல. பேக்கப்க்கு உனக்கு ஆடம் சாம்பா, சிமர்ஜித் சிங் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால ஜெய்தேவ் உணர்கிட்ட இருக்கிறாப்ல. ஜெய்தேவ் உணர்கிட்ட, சிமர்ஜித், சாம்பா. உனக்கடை எடுக்க மாட்டாங்க அந்த பிச்சுல, கன்ஃபார்மா எடுக்க மாட்டாங்க. அவன் தான் இத்தலி வீக்கஸ்ட் லிங்க் அந்த டீம்ல. ஜெய்தேவ் உணர்கட் வந்து ஒரு லெஜெண்ட். எவ்வளவு வருஷம் விளையாண்டு இருக்கிறாப்ல. ரஞ்சில லெஜெண்ட் தான். ஆனா ஐபிஎல்ல ரன் மிஷின்ல லெஜெண்ட். டிண்டாவே ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரே பவுலர்னா கடைசி ஒரு 24 ரன் கொடுக்கணும் அடிக்கணும். ஒரு நம்ம தோனி தான் முடிச்சு விட்டோம்ல. பிளே ஆஃப் ஷோர். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ஸே போலாம். ஃபைனலிஸ்ட், ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்ட்னு கூட நான் சொல்லுவேன். இவன் கப் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.